परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war. Cold war, it's a slow poison. Country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா. மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். சொல்லுங்க டேவிட், நீங்க செஞ்சது தப்பு இல்லையா? சார், நான் செஞ்சது சட்டப்படி தப்பா இருந்தாலும் தர்மப்படி நியாயம்தான் சார். மிஸ்டர் டேவிட், தர்மங்கிறது
மனுஷனுக்கு மனுஷன் மாறும். பிச்சை போடுறது சட்டப்படி தப்பு, தர்மப்படி நியாயம். ஒரு போலீஸ் ஆபீசரா உங்களுக்கு இது நல்லாவே தெரியும். சார், ஒரு போலீஸ் அதிகாரியா என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொன்னுச்சோ அதை தான் ஃபாலோ பண்ணேன். சரி மிஸ்டர் டேவிட், உங்க உள்ளுணர்வுக்கு வந்த சந்தேகத்துக்கு நீங்க ஃபர்தரா உங்க சுப்பீரியர் ஆபீசரை போய் பார்த்து, சார் ரகுராமன் கேஸ்ல எனக்கு சந்தேகம் இருக்கு, ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு உங்க அனுமதி வேணும்னு சொல்லி நீங்க கேட்டுல செஞ்சிருக்கணும். சார், நான் முறைப்படி என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு ஐஜியோட ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு டெபுடேஷன்லாம் விசாரணை ஆரம்பிச்சேன். சரி, பர்மிஷன் வாங்குனீங்க, டெபுடேஷன் போனீங்க. சரி, பட் அலாங் த வே நீங்க எல்லாம் மீறிட்டீங்க. எது சார் எல்லையும் மீறது? ஒரு பெரிய கிரிமினலை பிடிக்க 10 சின்ன கிரிமினல்களை இன்ஃபார்மரா பயன்படுத்துறது போலீஸ்க்கு ஒன்றும் புதுசு இல்லையே. நான் பாண்டியில தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சு விசாரணை செஞ்சப்போ ஒருத்தர் கூட எனக்கு ஜார்ஜ் யாரு, அவன் கருப்பா செவப்பா குள்ளமா உயரமான க்ளூ கொடுக்கல. ஏன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வக்கீல் அனந்தகிருஷ்ணன் கூட இன்ஃபர்மேஷன் தர மறுத்துட்டார். இந்த மச்ச பெருமாள் மட்டும் இல்லைன்னா என்னுடைய விசாரணை நடந்திருக்காது சார். மிஸ்டர் டேவிட், மச்ச பெருமாள் உங்களுக்கு 1000 உதவி செஞ்சிருந்தாலும் he is a wanted criminal in 82 cases. சார், ஜார்ஜ் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை சார். நோ மிஸ்டர் டேவிட், ஜார்ஜ் இஸ் a suspected criminal, wanted criminal இல்ல. சந்தேகப்படுற ஒரு குற்றவாளி கூட கிடையாது. கோர்ட்ல ஆஜர்படுத்தி குற்றம் நிரூபிக்கப்பட்டா தான் குற்றவாளின்னு சொல்ல முடியும். சரி சார், ஃபைனலாக நீங்கள் என்னதான் சொல்றீங்க? போலீஸ் விதிகளை மீறி ஒரு குற்றவாளியோட கொலாபரேட் பண்ணது முதல் தப்பு. ஆல் இந்தியா போலீஸ் ஆக்ட் படி பாண்டிச்சேரி போலீஸோட ரெக்வெஸ்ட்டை மீறி 82 கேஸில் வாண்டட் கிரிமினலை ஒளிச்சு வச்சது ரெண்டாவது தப்பு. விசாரணை நடக்க விசாரணையோட நிலவரம் என்ன, முன்னேற்றம் என்னன்னு எழுத்துப்பூர்வமா உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்காதது மூணாவது தப்பு. விசாரணை நடக்க விசாரணையோட நிலவரம் என்ன, முன்னேற்றம் என்னன்னு எழுத்துப்பூர்வமா உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்காதது மூணாவது தப்பு. சார், முதல் 2 குற்றச்சாட்டுகளை கூட நான் ஒத்துக்குவேன். ஆனா 3வது குற்றச்சாட்டை மட்டும் என்னால ஒத்துக்கவே முடியாது சார். ஏன் சார், நீங்க சொல்ற மாதிரி விசாரணையுடைய முன்னேற்றத்தையோ நிலவரத்தையோ உயர் அதிகாரிகளுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணாததுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். என்ன? ஜார்ஜ் மிகப்பெரிய கிரிமினல். மச்ச பெருமாள் பாண்டியில மட்டும்தான் வாண்டட். ஆனா ஜார்ஜ் ராமேஸ்வரத்திலிருந்து குஜராத் கட்ச் துறைமுகம் வரைக்கும் சோழமண்டல கடற்கரை ஃபுல்லா வாண்டட் சார். அது மட்டும் இல்ல, பாம்பே அண்டர்வேர்ல்ட்ல கூட அவனுக்கு லிங்க் இருக்குன்னு சொல்றாங்க சார். அதனால அவ்வளவு பெரிய கிரிமினல் விசாரணையோட முன்னேற்றத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்ணா அந்த தகவல் லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்ததால தான் சுப்பீரியர் ஆபீசர்ஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணல சார். அப்ப உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளை தப்பானவங்கன்னு சொல்றீங்களா? இல்ல சார், பட் ஜார்ஜுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்லயே இன்ஃபார்மர்ஸ் இருக்காங்கன்னு தான் சொல்ல வரேன். மோர் ஆர் லெஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டை தப்பா சொல்றீங்க நீங்க. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேரும் யோகியமானவங்கன்னு உங்களால அடிச்சு சொல்ல முடியுமா சார்? இப்ப அது இஷ்யூ இல்ல சார். பிரச்சனைன்னு வந்துட்டா எல்லாமே இஷ்யூ தான் சார். மிஸ்டர் டேவிட், நீங்க இன்வெஸ்டிகேஷன் கமிட்டிக்கு முன்னால குற்றம் சாட்டப்பட்டு நிக்கிறீங்க. வார்த்தைக்கு வார்த்தை பேசாதீங்க. வார்த்தைக்கு வார்த்தை பேசல சார், உண்மைதான் பேசுறேன். மேலதிகாரிகளுக்கு வாலாற்ற நாய் இல்ல சார் நான். இப்ப என்னதான் சொல்றீங்க? இனிமே நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சார். நீங்க தான் நான் குற்றவாளியா இல்லையான்னு விசாரிச்சு முடிவு பண்ணணும். சரி, அவரை வர சொல்லுங்க. எஸ் சார். உங்களை உள்ள வர சொல்றாங்க சார். மிஸ்டர் டேவிட், உங்களோட வாக்குமூலம், தப்பு நடந்த சூழல்,
விசாரணையோட நேச்சர், போலீஸ் நடத்தை, விதி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நாங்க விசாரிச்சதை வச்சு எங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. பட் அதுக்காக உங்க மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு தப்புன்னு சொல்ல வரல. நாங்க உங்க கேஸ அப்பீல் ட்ரிபுனலுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். அது வரைக்கும் உங்களை காலவரை இல்லாத தற்காலிக பணி நீக்கம் செய்றோம், அதாவது சஸ்பெண்ட் பண்றோம். எஸ் சார். யோ மச்ச பெருமாள், இங்க என்னையா பண்ற? இந்த பாருங்க, இந்த மாதிரி பெட்ல படுத்துல நமக்கு பழக்கம் இல்ல. அதான் கட்டில் கீழே படுத்து நல்லா கட்டாந்தரில் தூங்கிட்டு இருக்கேன். யோ பார்த்தா தெரியல, ஒளிஞ்சிட்டு இருக்கையா தலைமறைவா? ஐயோ யோ, தலைமறைவா இருக்கிறது உன்ன மாதிரி கிரிமினலுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. உங்களுக்கு தேவைன்னா நண்பம்பிங்க, தேவையில்லைன்னா டாஸ்மாக்ல குடிச்சு தூக்கிடுறாங்களே காலி பாட்டில், அந்த மாதிரி நினைச்சிருவீங்க, அப்படித்தானே? யோ, டாஸ்மாக் பாட்டில்னா உனக்கு அவ்வளோ கேவலமா போச்சா? உன்னோட விலை ஜாஸ்தியாது. என்னது? என்ன விட விலை ஜாஸ்தியா? ஆமாயா, குவார்டர் 1 ரூபா, ஆஃப் 2 ரூபா. நக்கலு நக்கலு. என்ன ஜோட்டால அடிக்கணுமியா? நான் பாட்டுக்கு பாண்டிச்சேரில கடலுக்கு போனோமா, தண்ணி அடிச்சோமா, அப்படியே 2 மீனை வறுத்து சாப்பிட்டோமான்னு இருந்தேன். அதை விட்டுட்டு வா ஜார்ஜ பிடிக்கணும், ப்ரொடியூசர் ஆக்குறேன்னு சொல்லி என் பொழப்பையே கெடுத்துட்டீங்களையா? உனக்கு டேவிட் சார் என்னையா குறை வச்சாரு? இப்போ இப்படி புலம்புற? என்னது டேவிட் என்ன குறை வச்சாரா? யோ, முன்னாடி எல்லாம் பாண்டிச்சேரி போலீஸா என்ன தேடிட்டு இருந்துச்சு, இப்ப தமிழ்நாடு போலீஸும் சேர்ந்து தேடுதியா? அதுவும் ஒரு ஆளு 2 ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, 10-15 பேர் தெரு தெருவா அலையறாங்கய்யா. சரி விடு, டேவிட் சார்ட்ட சொல்லி எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். என்னது டேவிட் சார்ட்ட சொல்லி எல்லாத்தையும் சரி பண்றியா? ஏன் உனக்கு விஷயமே தெரியாதா? என்னையா விஷயம்? யோ, போலீஸ் என்ன துரத்துனப்போ இந்த மச்ச பெருமாள் எஸ்கேப் ஆனா வாளு உள்ள, புரியல? போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கயா. என்னது இது? குரங்கு கையால அடிபட்ட மாதிரி இப்படி பேந்த பேந்த முழிக்கிறான். என்னையா சொல்ற? சார அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா, உன்னையும் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிடலாம் வா. யோ விடியா கையா. யோ, நீங்க என்ன ஆள விடுங்க, இல்லைனா இல்லனா நேரா போய் போலீஸ் போய் எல்லா உண்மையும் சொல்லிவிடுவோம் இதுதான் நடந்ததுன்னு. யோ, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு? அறிவு இருந்தா நான் ஏன் உமா கூட போய் சேர்றேன்? இப்ப போலீஸ்ல போய் எங்களை பத்தி சொன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? உன் சாரோட சேர்ந்து உன்னையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. உன்னையும் தானே சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன அரெஸ்ட் பண்ண முடியாதே, ஏன்னா நான் தான் தலைமறைவா இருக்கேனே. யோ, தலைமறை வந்தா எப்படியா போலீஸ்ல போவ? அட ஆமால்ல. ஐயையோ, சேச்சே, தப்பு தப்பா யோசிக்கிறேன். அப்புறம் நான் இப்படி மாறி மாறி பேசுறதால என்ன லூசு கீசுன்னு நினைச்சிடாத. உன்னை போய் லூசுன்னு நினைப்பனா? நீ தான் முட்டாளாச்சே. ஓ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. பொண்டாட்டி புள்ள போட்டு மானம் மரியாதை எல்லாமே போச்சு. பேசாம இப்படியே கடல்ல குதிச்சு கோவாவுக்கு போய் வேற ஏதாவது பொழப்பாங்க பாத்துக்க வேண்டியதான். யோ, உனக்கு இப்படியெல்லாம் வேற நினைப்பு இருக்கா உனக்கு? அவனை இன்னொரு தடவை எஸ்கேப் ஆக நினைச்ச சாவடிச்சிடும் உன்னை. ஆல் ஓவர் இந்தியா அரெஸ்ட் வாரண்ட் போட்டு முட்டிய பேத்துருவேன் உன்னை. ஆஹா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. உன்னால முடிஞ்சா என்ன பிடிச்சுக்கோ. ஐயோ, போலீஸ் வண்டி வேற நிக்குது. போலீஸ் விசில் சத்தம் வேற கேக்குது ஐயா. ஐயோ, மாட்டோம், அவ்வளவுதான், தொலைஞ்சோம். எஸ்கேப் ஆகவே முடியாது போல இருக்கு. பேசாம உள்ளே ஓடிட வேண்டியதுதான். ஓடிடுவோம். என்னையா எஸ்கேப் ஆகி ஓடுன? திருப்பி வந்துட்ட? யோ, போலீஸ் துரத்துது, என்ன மாட்டி விட்டாத, நான் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேன். மாட்டிக்கிட்டான். இவனை வச்சு என்ன பண்றது? வாங்கோ. அர்ச்சனை பண்ணணும் சாமி. யார் பேர்ல? ரகு புனர்பூசம். பேஷா. தேவி சத்ய நட்சத்திரம். சரி.
எங்க அழுகிருக்க? ஒரு நல்ல காரியம்னா சில தடங்கள் இருக்கதா செய்யும். சாமி, உங்ககிட்ட வேற தேங்காய் இருந்தா அது கொஞ்சம் உடைங்க. சரிம்மா, உடைக்கிறேன். இந்த தேங்காய் அழுகிருக்குமா? வேற தேங்காய் இருந்தா உடைங்க. சரிம்மா. தீபாரதனை எடுத்துக்கோங்க. சாமி சமஸ்கிருதத்துல சொன்னதா கேக்குமா? தமிழ் தெரியாதா? என்ன ஃபார்மாலிட்டிஸ் இது? பைரவி, உன் வக்கீல் புத்தியை சாமி கிட்ட காட்டாத. ஹே, எனக்கு பிரார்த்தனையில நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த பிரின்சிபல்ஸ்ல எல்லாம் இந்த விஷயத்துல நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதாவே இல்ல. நான் எதுக்கு உன்னை கோவில் கூட்டிட்டு வந்திருக்கேன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக தான். வர வைகாசி மாசம் 5ஆம் தேதி மே 19 ரகுவுக்கும் தேவிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த பூர்வீக வீட்டை வாங்கி கல்யாண பரிசா ரகு கொடுக்க போறேன். பாத்தியா, மணி அடிக்குது, நல்ல சகுனம். சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. கிளம்பலாமா? தீர்த்த கரையிலே தெற்கு மூலையில் செண்பகத் தோட்டத்திலே காத்திருந்தால் வருவே வெண்ணிலாவில் பாங்கியோடென்று சொன்னார். வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. போன வருஷம் என் பிறந்த நாளை கொண்டாடல. அதுக்கு முந்தின வருஷம் நீங்க, மஞ்சு, நான் எல்லாருமா சேர்ந்து என் பிறந்த நாளை கொண்டாடினதோட சரி. வசந்த கால கோலங்கள் பாட்டு ஞாபகம் இருக்கா? ஏன் இல்லாம, நம்ம 2 பேருக்கும் தான் அது ரொம்ப பிடிச்ச பாட்டாச்சு. வசந்த கால கோலங்கள், வாழ்வில் விழுந்த கோடுகள், கலைந்திடும் கனவுகள், கண்ணீர் சிந்தும் நினைவுகள். நம்ம எல்லோருடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி ஆயிப்போச்சுல. எல்லார் வாழ்க்கையும் இல்ல சார், நம்ம வாழ்க்கை மட்டும்தான் அப்படி ஆயிடுச்சு. என்ன சொல்ற? நீங்க, நான், மஞ்சு, நம்ம 3 பேர் வாழ்க்கையில எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க, என்னென்னமோ நடந்துச்சு. ஆனா மஞ்சுவோட மரணத்துக்கு அப்புறம் யாரோட வாழ்க்கையும் ஸ்தம்பிச்சு போகல, நம்ம 2 பேர் வாழ்க்கையை தவிர. நம்ம 2 பேர்னா? நம்ம 2 பேரையும் தான் சொல்றேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இருந்து என்ன பிரிச்சு பார்க்கலாம், ஆனா என் வாழ்க்கையில இருந்து உங்களை பிரிச்சு பார்க்கவே முடியாது. எப்படி சொல்ற? இந்த சிங்கர் மீனுங்கிற வாழ்க்கை நீங்க கொடுத்தது தானே. அதுக்கு முன்னால உங்க அப்பா அம்மா உனக்கு உயிர் கொடுத்தாங்களே, அது என்னாச்சு? அத சொந்தம் கொண்டாடுறதுக்கு தான் இப்போ அவங்க இல்லையே. அதனால இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? இனிமே நான் பாட போறதில்ல. ஏன்? உங்க வாழ்க்கைய நீங்க தொடராதப்போ என் வாழ்க்கைய நான் பாடுறத நான் நிறுத்துறது தானே நியாயம். நோ, அது தப்பு. தெரியும், தப்புன்னு தெரியும். அதனால சொல்றேன், நீங்க திரும்பவும் மியூசிக் டைரக்ஷன் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் நானும் பாட ஆரம்பிப்பேன். உன் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இல்ல. மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும். ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமா பார்க்கணும். இசைங்கிறதே மேலோட்டமா பாத்தீங்கன்னா வெறும் சரிகமா பதனிசா 7 ஸ்வரம். இந்த 7 ஸ்வரமும் ஒன்னா சேர்ந்தா ஒரு ராகம், 6 ராகம் சேர்ந்தா ஒரு சக்கரம், 12 சக்கரம் சேர்ந்தா 72 மேளக்கர்த்தா.
இந்த 7 ஸ்வரங்களுக்குள்ள எவ்வளவு சம்பந்தம் இருக்குன்னு பாத்தீங்கல்ல. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல மீனா, என்னால மறுபடியும் மியூசிக் பண்ண முடியாது. அப்படி சொல்லாதீங்க. உங்களால கண்டிப்பா முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற இசை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா அப்ப உங்களால முடியாது. ஆனா இசைதான் இன்னும் உங்களுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கே. இசை என்னை விட்டு போகலன்னு எப்படி சொல்ற? உங்க விரல பாருங்க. என் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதே தாள ஸ்ருதி எண்ணிக்கிட்டு இருக்கு. உங்க கூட சேர்ந்து வாழற பாக்கியம் எனக்கு இல்லைனாலும் உங்க இசையை கேட்டு ரசிக்கிற பாக்கியம் கூட எனக்கு இல்லைன்னு சொல்லிடாதீங்க. அழாத மீனா, நீ சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன். அப்பாடா, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ரகுராமனுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. அந்த ராஸ்கலை பத்தி இனிமே இங்க பேசாத. சாரி சாரி சார், சாரி. நான் இனிமே அவனை பத்தி பேச மாட்டேன். சரி, அதெல்லாம் விடுங்க சார். நான் உடனே கோயிலுக்கு போய் நீங்க யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் சார். நான் கிளம்புறேன். மீனா, நீங்க எல்லாரும் நான் மஞ்சுவோட மரணத்தை மறக்க முடியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் நான் அந்த ராஸ்கல் ரகுவை கொல்ல முடியலன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் நிஜம்.